அரிகாம்பூதியினுடைய பிரயோகம் அது வந்து மேல கர்த்தாராக ஐயானே சொன்னாங்க. 28வது மேல கர்த்தா. அதனுடைய ஸ்வரஸ்தானங்களே ரொம்ப அற்புதமான ஸ்வரஸ்தானங்கள். அதுதான் அந்த அப்பர் சுவாமிகள் அதை கையாண்டிருக்காங்க. எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவியிருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ்ச்சேவடி என் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பொற்சோதி, எல்லா உலகமும் ஆனாய் நீயே, சரிகமா நீயே, ஏகம்பம் கமபதப்பவ மேவி சரிகமபதரி அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா போய் திருவையா, அது அவங்களுடைய இமேஜினேஷனையும் அவங்களுடைய குரல் வளத்தையும் பொறுத்தது மேல் பஞ்சமத்தை பிடிக்கிறது எல்லாருக்குமே தெரியும். திருவையாறு சரிகமபதனி சரிகா நீயே, சரிகமா கமப்பா மேல் பஞ்சமம் பிரயோகம். இத சுரஸ்தானத்தோட ஏன் பாட மாட்டேங்கிறீங்க? நம்ம ஐயா கவிதை படிச்சாங்களா, அவங்க கூட கேட்டாங்க. அந்த சுரஸ்தானத்தோட நம்ம போட்டோம்னா இதுல இருக்கக்கூடிய இறையாண்மை கெட்டுவிடும், சொல்லாட்சியுடைய சுரம் போயிடும். இதைய அரிகாம்பதியோட ஒரு கீர்த்தனம் பாடணும். கமபதனி கமபதன் கமபதா கமபதனி தவம கமபதனி சானி தவம் சரிகமபதனி சரிகரி சாச சனி தவம கமக. இப்படி பாடணும்னா நம்ம முழுக்க முழுக்க சங்கீதங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள போயிடுவோம். நன்றுடையானை தீயதிலானை, நன்றுடையானை தீயதிலானை கமபத பமகமகரி சரிக நன்றூடை இப்படி பாடணும். ஆனா திருச்சிராப்பள்ளி சுவாமி எய்தாப்புல நிப்பாரா? ஞானசம்பந்தர் விபுலானந்தருடைய உரையில பார்த்திருக்கோம். விபுலானந்தருடைய இது நூல் வந்து யாழ் நூல். அதுல ரொம்ப ரொம்ப அற்புதமான யாழ் நூல். அதுல ரொம்ப அற்புதமான செய்திகள்லாம் நம்மளை குறிக்கப்படுகிறது. ஆனா ஏன் சுரஸ்தானம் போட்டு பாடாம? இப்போ ஒரு உதாரணம், இந்த செய்தி வந்ததுக்காக நான் சொல்லிட்டு என்னுடைய நேரத்தை குறிக்கிறேன். இப்போ நல்லாவே சொல்லுங்க. இப்போ பண்டுரே கோலு இயவைய ராமா பண்டுரே பொப்பமரே ரே சரிசா இப்படி பாடணும்னா இதே நான் என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே என்ன மாதவம். இது ஜனரஞ்சகமா இருக்கும். ஆனா அப்பர் சுவாமிகள் அந்த சேர சென்னறியப்பட்ட போய் நிற்கும் பொழுது என்ன
மாதவம் செய்தனை நெஞ்சமே. இதெல்லாம் காரண காரியத்தோட பெரியவங்க வச்சிருக்காங்க. அதனாலதான் வேற்று ராகத்தை பாடக்கூடாது, இந்த பன்முறையோடைய பாடணும். இது இன்னொரு செய்தியை நான் ஐயாட்ட சொல்லியிருக்கேன். ஐயா உங்களுக்கு சொல்லக்கூடிய நேற்று நேரத்தை நம்ம நிறைய சாப்பிட முடியாது, உங்க அடுத்தவங்க நேரத்தை சாப்பிட முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்க ஒரு இது சொல்லுவாங்க, 3 நாயன்மார்கள் வெவ்வேறு காலகட்டங்கத்துல பிரயோகப்படுத்திய ஒரே பண் ஒரே சூழ்நிலையில, அதை ஐயா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ஏன் மாற்றக்கூடாது அப்படின்னு கேள்வி இருந்ததுன்னா அதுக்கு சொல்லுவாங்க. இப்போ இந்த அரிகாம்பதி ராகத்தை திருத்தாண்டகம் எங்களுடைய குறிஞ்சி பண் ஃபுல்லா அப்படிதான். ஞானசுந்தர பெருமான் திருவிழிமலையில போய் கேட்கிறார், அவர் எவ்வளவு பெரிய போல்டான ஆள். அவர் என்ன சொல்றார், நேர வாசி தீரவே காசன். ஆனா அதே ஞானசுந்தர பெருமான் சடையாயனுமால் அந்த பாடும்போது, உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே, நீ என்னையா பெரிய ஆளுங்கிற அப்படின்னு கேட்கிற மாதிரி எல்லாம் கேட்கிறார். அந்த பண்ணு ஒரே இந்தளம் தான், ஆனா அதனுடைய சொல் என்னமோ பெரிய தடை வச்சிருக்காங்கிற, அப்படிப்பட்டவங்கிற. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அகிலினை பொருளான மலர் கூட நல்லா மலர்ந்துருக்கு, உயர்தினையான இந்த பொண்ணு அழுது கிடக்குறான், இது கூட உனக்கு தெரியாதையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பேற்பட்ட ஞானசம்பந்த பெருமான் திருவிழிமலையில போகும்போது இந்த குறிஞ்சிக்கு ஒரு ரிக்வெஸ்ட் தன்மை உண்டு. அதுல சொல்றாரு, அந்த ரிக்வெஸ்ட தான் பின்னால வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எற்றான் மரக்கேன்ல வச்சிருக்காரு. எற்றான் மரக்கேன் எழுமைக்கும் எம் பெருமானையே உற்றாய் என்று அவர் நினைச்சிருந்தாருன்னா, மகத்தின் பூக்கதோர் சனியன காணாயின்னு சொன்னவரா போய் ரிக்வெஸ்ட் பண்ண போறாரு. அந்த காலகட்டத்துல இந்த சூழல்ல இந்த மாதிரி பண்ண போட்டாதான் அந்த அந்த ஒரு உணர்வு அடிமை, உனக்கு நான் அடிமைப்பா, நீ என்ன போய் இப்படி பண்ணிட்டேன், நீ என்ன கண்ணை பறிச்சுட்ட அப்படின்னு சொல்லி போயிடுவேன் கேட்கறது நாகரிகமாயில்லை. அதனால காரணகாரத்தோட பண்களை வைத்திருக்கிறார்கள். பன்முறையில உருவாமட்டியும் பாடிட்டு வராங்க. இந்த கர்நாடக இசையினுடைய இது மூலாகத்துவம் நாட்டுப்புறத்திலேருந்து அதன் பிறகெல்லாம் நம்முடைய ஞானசுந்தர பெருமானும் நாவுக்கரச பெருமானும் அழகா பாடி வச்சிருக்காங்க. இதுல தான் பாடுது. இதுதான் அதனுடைய வேறுபாடு. இந்த கர்நாடக சங்கீதத்தினுடைய அரிகாம்பதி ராகத்தினுடைய இந்த தேவாரத்தினுடைய பண்களுக்கும் அதே மாதிரி கர்நாடக சங்கீதத்தினுடைய வேறு, அதாவது சொரம் போட்டு பாடினா அதனுடைய இறையாண்மை போயிடும். அதனாலதான் பெரியவங்க வேணாம் அப்படின்னு அப்படியும் சொரம் போட்டு தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துல பெரிய பெரிய ஊதுவாமத்திகளை வச்செல்லாம் பண்ணியிருக்காங்க சொரஸ்தானத்தோட. அது நடைமுறையில வர்றது இதுவா இல்லை. இந்த காரணத்து இறையாண்மையினுடைய குறிக்கோளையும் சொற்கட்டுகளையும் நம்ம பிரிக்க கூடாது அப்படிங்கிறதுனாலதான் அதை நம்ம